நான் சோர்ந்து இல்லையே, தோல்வி இல்லையே, நான் சோர்ந்து போவதில்லையே. நமக்கு வெற்றி உண்டு, தோல்வி நமக்கு இல்லை. நாம் சோர்ந்து போக வேண்டாம்.
ஆகவே இந்த மாலை நேரத்தில் நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு இருப்பீரே. ஆனால் ஆண்டவர் நாம் கேட்கும் பொழுது ஆண்டவர் நம் அருகில் வர ஆயத்தமாக இருக்கிறார். நாம் கூப்பிடும் பொழுது நீர் என்னோடு வாரும் என்று சொல்லும் பொழுது அவர் நமக்கு உதவி செய்யும்படி ஆவலாக இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது நிச்சயமான ஒரு மகிழ்ச்சியை நாம் காணலாம். ஆகவே தான் பக்தன் இவ்விதமாக இப்படி பாடல்களை எழுதியிருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் இந்த மகிமையை கண்டிருக்கிறார். ஆகவே நாம் ஆண்டவர் நம்மோடு இருக்கும் பொழுது மலைகளை எல்லாம் தாண்டலாம். அது எப்படிங்க மலைகளெல்லாம் தாண்டலான்னு சொல்கிறீங்களே அப்படின்னு அந்த மலைகளெல்லாம் நம்மளால் தாண்ட முடியாது. இருந்தாலும் அவருடைய பலன் இருக்கும் பொழுது அப்படிப்பட்டதான ஒரு பிரச்சனை, மலை போன்ற பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து வரும் பொழுது அந்த பிரச்சனைகளை தாண்டி போகிறதுக்குரிய பலனை ஆண்டவர் தருவார். அதான் மலைகளை தாண்டிடுவேன். எவ்வளவு மலைகளை போன்ற சோதனையாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் அந்த பலன். ஆகவே இந்த மாலை வேளையில் நாம் வந்திருக்கிறோம். அவர் நமக்கு உதவி செய்யும்படி அவளாக எதிர்பார்க்கிறார். நாம் தோற்று போக மாட்டோம். சில வேளை நமக்கு எதிராக சில சதிகள் வரலாம். அந்த சதிகளை எல்லாவற்றையும் ஆண்டவர் முறியடிப்பார். அந்த மலைகளை போன்ற சதிகள் அவர் முறியடித்து ஜெயித்து தருகிறவர். ஆகவே தான் நீர் என்னோடு இருக்கும் பொழுது இந்த இயேசுவை நீங்கள் பரிசாக ஏற்றுக்கொள்ளு அவருடைய நம்முடைய வாழ்க்கையில் வைக்கும் பொழுது நிச்சயமான இந்த மகிமையை நாம் காண முடியும். ஒரு விஷயம் கூட உணர்ந்தவர்களாக, ஆம், சில வேளை சிறைச்சாலை போன்ற மலை, அது ஒரு பெரிய மலை போல இருக்கலாம். சிறைச்சாலை, நாம் சிறைச்சாலை இன்னும் போகிறதில்லை. இருந்தாலும் அந்த கதவுகள் பவுலும் சீலாவும் துதித்த பொழுது அந்த துதியினாலே, அவர்கள் கர்த்தரை வேண்டுதலினாலே, இயேசு அவர்களோடு இருந்ததினாலே அந்த சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் அதிர்ந்து உடைந்து அவர் வெளியே வந்தார்கள். ஆகவே நமக்கு அப்படிப்பட்டதான சில விலங்குகள் கட்டப்பட்டது போல கட்டப்பட்ட பிடிகளில் இருந்தாலும் இயேசு அவைகளை உடைத்து கொண்டு வருவார். கிறிஸ்து என்னும் கர்த்தராகிய கிறிஸ்து நமக்காக பிறந்து அவர் மகிமையை வெளிப்படுத்துவார். ஒரு விஷயம் கூட பாடலாமா? சில வேளை மரணம் போன்ற மலைகள் வந்து நம்மை சூழ்ந்திருந்தாலும் அவைகளை எல்லாம் பாதாளம் செய்யுங்க ஒரு நாள் ஒன்றும் பண்ண முடியல. பாடுவோம், சேர்ந்து உணர்ந்து பாடுங்க. இயேசு உங்களுடைய உள்ளத்தில் வருவார், உங்கள் வாழ்க்கையில் வருவார், உங்கள் தொழிலில், உங்கள் வேலையில், எல்லாவற்றிலையும் வருவார். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு ஆமென் இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் சோர்ந்து போவதில்லையே. ஆமென். தோல்வி எனக்கில்லையே, நான் சோர்ந்து. உணர்ந்து பாடுங்க. நீர் என்னோடு இருக்கும்போது, நான் பாட பாட அவர் நம்மோடு வாசம். மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சதிகளை முறியடிப்பேன். சாத்தானை ஜெயித்திடுவேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும் போது எல்லாம்
நாம் துதிக்கும் பொழுது அது உடைந்து போகும். தீரச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள், ஆண்டவரே அந்த அபிஷேகம் எங்களுக்கு ஊற்றும். அபிஷேகம் எனக்குள்ளே அடிப்பாடி துதித்திடுவேன். நான் அடிப்பாடி துதித்திடுவேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும் இயேசுவே, மரணமன் கூரெங்கே பாதாளமுன் ஜெயமே. ராஜா இயேசுவே, மரணமன் கூரெங்கே பாதாளமுன் ஜெயமேங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே, சாவனுக்கு ஆதாயமே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வைத்தீர். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வைத்தீர். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவரை பயப்படும். ஆண்டவர் நம்மோடு இருக்கும். இன்னும் ஒரு பாடலை கூட பாடி நாம் இந்த பாடல்களை பாடும் பொழுதே நமக்குள்ளே ஒரு உணர்வு, அந்த உற்சாகம், ஒரு நம்பிக்கை உண்டாகட்டும். ஒரு எதிர்பார்ப்போடு தேவ சமூகத்திலே நாம் அமர்ந்திருப்போம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், பரத்திலிருந்து ஜெயம் வரும். நமக்கு ஜெயமெல்லாம் பரத்திலிருந்து வரும். உலகத்தில் வருகிற ஜெயமெல்லாம் அது நிலையானதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் பரத்திலிருந்து வருகிற ஜெயமெல்லாம் நமக்கு அது நிலையானது, நித்தியமானது. வாழ்க்கையில் சில சூழ்நிலையில் நம்ம யாகணும் எங்களுக்கு ஜெயம் வேண்டும் என்று நம்ம நினைப்போம். ஆனால் ஆண்டவர் நமக்கு பரத்திலிருந்து ஜெயத்தை தந்து நம்மை வழி நடத்துகிற ஆண்டவர் நம்மோடு உண்டாகவே. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இருக்கிற தொல்லை கஷ்டங்கள் நிறைய என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. நான் இப்படியெல்லாம் ஒரு கஷ்டத்தை சந்திப்பேனான்னு எனக்கே தெரியல. என்னுடைய வயதில் நான் திருமணமானால் கூட நல்லா சந்திக்கலான்னு நினச்சேன். எல்லாத்துலேயுமே என் வாழ்க்கையில் தொல்லையாக தான் இருக்குது. தொல்லை என்னை வாழ்க்கையை விட்டு போகுமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா? நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை விட்டு போகும். ஆண்டவர் இந்த நாளில் நம்மோடு இருந்து, அவர் நம்மோடு இருக்கும் பொழுது அவரை நாம் அழைத்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவமாக்கி கொள்ளும் பொழுது ஒரு பெரிய மகிமையை நாம் காண முடியும். ஆமாண்டவரே, இந்த உணர்வோடு இந்த பாடலை பாடும் பொழுதே நீங்கள் தேவனுடைய நாமத்தை உணர்ந்து பாடி தேவனை மைப்படுத்துவோம். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், பரத்திலிருந்து ஜெயம் வரும், பரனை காக்க காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. உணர்ந்து ஆமாண்டவரே, காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு,
தேடுமே காத்திடுவா என்றுமே. ஐயோ மீறுந்ததோ காலத்தில் ஆவி குறைவாழ்ந்தா மீட்பருதீரபலத்தான் சத்துருவை வென்றே. என் பயம் யாவும் நீங்கிட்டேன், இயேசு கை தூக்கினார். முற்றும் என்னுள்ளும் மாறிட்டேன், இயேசு சொல்லுங்க, உரிமையா சொல்லுங்க. வல்ல மீட்பர் உண்டெனக்கு காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. என்ன வந்தாலும் நம்புவேன், என்னை சமே கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆள உயரமாம் எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோங்கும் எங்கும். சோதனை வரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே, பாரத்திலிருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. காக்கிறது மீட்பர் நமக்கு உண்டு. தொல்லை கஷ்டங்கள் எல்லாம் சூழ்ந்தாலும் கர்த்தனே நீர் எனக்கு துணையாக நீர் வருவீரா என்று சேர்ந்து பாடுவோமா? கர்த்தனே என் துணையா நீர், எத்தனை இடர் வந்தாலும் நான் இயேசுவுக்காக இயேசுவிடத்திலே நான் நிற்பேன். அந்த ஒரு நம்பிக்கையோடு கர்த்தரை நாம் பாடி நாம் மையப்படுத்துவோம். சில வேளை உலகத்தில் எத்தனையோ அடைக்கலம் தேடி போனாலும் எங்களுக்கு அடைக்கலம் இல்லை.
அது நிரந்தரம் எதுவுமே இல்லை. ஆனால் நீங்கள் தான் எனக்கு அடைக்கலம். ஆண்டவர் நமக்கு அடைக்கலமானவர். உனது கர்த்தனே என் துணையானி. அவரை துணையாக முதல்ல நாம் சொல்லும் பொழுது, நீர் என்னோடு இருக்கும் பொழுது என்னாலும் வெற்றியே. அந்த இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில் துணையாக கொண்டு உண்மையானார் ஒரு பெரிய மகிமை. எவ்வளவு இடர்கள் வந்தாலும் அவர் நமக்கு அடைக்கலமாக இருப்பார். இயேசு மணமக்களில் இயேசுவை போல உலகத்தில் ஒரு தெய்வமும் இல்லை. 33 கோடி தேவர்கள் இருக்கிறார்கள். மரித்து பிறந்து இந்த உலகத்திலே மரித்து உயிர்த்த ஒரு கடவுள் இருப்பாரேயானால் அந்த இயேசு ஒருவரே தான். இந்த உலகத்தில் அவரை போல ஒருவருமே இல்லை. அழகிலே சிறந்தவர், குணங்களிலே சிறந்தவர், ஏழைகளுக்கு, பாவிகளுக்கு, வியாதிஸ்தர்களுக்கு இறங்குகிறதுல இரக்கம், எல்லாவற்றிலும் சிறந்தவர். ஆகவே அவர் நமக்கு உதவி செய்வார். சில வேளை பாவி என்று உலகம் நம்மை தள்ளிவிடும், குடும்பம் நம்மை தள்ளிவிடலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொண்டு நமக்கு நன்மைகளை செய்யும்படி இந்த நாளிலே வந்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமீன் சொல்லலாமா? ஆமேன். இயேசு என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவமில்லை என்று நாம் ஒருவரும் சொல்ல முடியாது. எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். பாவத்திலே தான் நாம் கற்பம் தெரிந்திருக்கிறோம். பாவம். இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. அவர் பரிசுத்த ஆவியிலே பிறந்தார். அவர் பாவம் அறியாதவர். நம்முடைய பாவத்திற்காக அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். கர்த்தனே என் துணையானே, நித்தமும் என் நிழலானீர். உணர்ந்து பாடுவோமா? கர்த்தனே என் துணையானே, எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினா. எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினா. மனுமக்களில் இவர் போலுண்டோ? விண்ணுலகிலும் இவர் சிறந்தவர். கர்த்தனே என் துணையானே, நித்தமும் என் நிழலானே. கர்த்தனே என் துணையானே, என்னை பலத்தல்லினா ஆவியல்லைய நீங்கள் தோவிட்டா. ஆவியனை பலத்தல்லினா ஆவியல்லைய தோவிட்டா. ராஜாவும் வந்து என்னை கண்டது உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை. கர்த்தனே என் துணையானே, நித்தமும் என் நிழலானே. கர்த்தனே என் துணையானே, சுற்றத்தாரும் காலத்திற்குளிந்தா நம்பினோரும் எதிராக வந்திட்டா. சுற்றத்தாரும் காலத்திற்குளிந்தா நம்பினோரும் எதிராக வந்திட்டா. கொள்கை கூறிய பல பிரிந்திட்டா. உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை. கர்த்தனே என் துணையானே, நித்தமும் நிழலானே. கர்த்தனே என் துணையானே. ஆயிரம் நாவுகள் நீ தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ? ஆயிரம் நாவுகள் நீ தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ? ஜீவனை உமக்களிக்கின்றேனே, உம்மை போலையா
அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு துணையாய் வருவார். உண்மையாகவே இதை நாம் பாடுகிறோம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறவர்களெல்லாம் கொள்கை கூறி நம்மை விட்டு பிரிந்து போகலாம். ஆனாலும் பிரியாத இயேசு நம்முடைய வாழ்க்கையில் உண்டு. அந்த இயேசுவை நாம் கண்டு மனம் குளிர்ந்து நாம் போவோமா? உணர்ந்து கண்டேனின் கண்குளிர, கண்டேனின் கண்குளிர இயேசு கிறிஸ்து யூதருக்கு ராஜாவாக பிறப்பார் என்று சொன்ன மாத்திரத்தில் எல்லாருடைய நினைப்பு அவர் அரண்மனையில் தான் பிறப்பார் என்று சொல்லி. அரண்மனை கடவுள் அல்ல, நமக்கு எல்லாவற்றுக்கும் ஏழைகளுக்கும் எல்லாருக்கும் வந்த கடவுள். அவர் அரண்மனையிலும் எல்லா இடங்களிலும் அவர் பிறக்கிறவர். ஒரு மாட்டுத் தொழுவத்தில் தான் பிறந்தார். அந்த இயேசுவை இந்த நாட்களில் ஒரு ஆவலோடு ஆண்டவரே, அந்த சாஸ்திரிகளும் அந்த மேய்ப்பர்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்ற செய்தி கேட்ட மாத்திரத்தில் அவர்கள் இயேசுவை பணிந்தனர். இந்த நாளிலும் இந்த கூடுகையில் உங்களை அழைத்திருக்கிறார்கள், நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அந்த சாஸ்திரிகளும் மேய்ப்பர்களும் இயேசுவை போய் பார்த்து மகிழ்ந்து களி கூர்ந்ததைப் போல நீங்களும் இந்த நாட்களில் இயேசுவை கண்டு நம்முடைய இருதயம் வாழ்க்கையில் நிச்சயமாய் ஒரு பெரிய மகிமையை காண கர்த்தர் உதவி செய்வாராக. கண்டேன் என் கண்குளிர. ஆண்டவரே, இன்றைக்கு காண நாம் ஒரு சில நிமிடம் அப்படியே ஒரு ஆண்டவரை உணர்ந்து பாடும் பொழுது, ஆண்டவரே நான் காண வேண்டும், உம்முடைய மகிமையை நான் காண வேண்டும், உம்முடைய அதிசயம் என் வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும், நீர் என்னோடு இருக்கும் பொழுது என்று நாங்கள் பாடணும். ஆனால் நான் இப்போ அந்த மகிமையை நான் காணணும் ஆண்டவரே. அந்த உணர்வோடு கர்த்தரை நான் பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். கொண்டாடும் விண்ணோர்கள் கோமானை கையில் ஏந்தி அவர்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துவது போல, ஆண்டவரே உம்முடைய மகிமையை நான் கண்டு இயேசுவை நான் இன்று காண வேண்டும், எனக்கு நீர் என் வாழ்க்கையில் நீ காட்சியளிக்க வேண்டும் என்ற உணர்வோடு பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நமக்கு காட்சியளிப்பாராக. அவர் காட்சியளித்து மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் அவர் கூட வருகிறதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கண்டேன் என் கண்குளிர. ஆமாப்பா, என் வாழ்க்கையில் நீ வாரு, என் வாழ்க்கையில் நான் உங்களை காண வேண்டும் என்று தான் நான் இந்த நாட்களில் நான் வந்திருக்கிறேன். நிச்சயமாக நான் கண்டு உமையை நாம் மகிமைப்படுத்த வேண்டும் என்ற உணர்வோடு நாம் பாடுவோம். கண்டேன் என் கண்குளிர கர்த்தனை என்று கண்டேன் என் கண்குளிர. கொண்டாடும் விண்ணோர்கள் கோமானை கையில் ஏந்தி, கொண்டாடும் விண்ணோர்கள் கோமானை கையில் ஏந்தி, கண்டேன் என் கண்குளிர கர்த்தனை என்று கண்டேன் என் கண்குளிர. பெத்லேகேம் சத்தீர முன்னணியில், பெத்லேகேம் சத்தீர முன்னணியில், உற்றோர்க்குள் உயிர் தரும் உண்மையாய் என்ற ரட்சகனை கண்டேன் கண்குளிர. கண்டேன் கண்குளிர. தேவாதி தேவனை தேவசனை, தேவாதி தேவனை தேவசனை, ஓயாது தோத்தரிக்கும் ஒவ்வொருவனை கண்டேன் கண்குளிர. கண்டேன் கண்குளிர. கர்த்தனை இன்று கண்டேன் கண்குளிர. பார்வேண்டர் தேடி வரும் பக்தர் பரனை, பார்வேண்டர் தேடி வரும் பக்தர் பரனை, அவேண்டர் அடித்தோடும் அன்பனை என்பதை நான் கண்டேன் என் கண்குளிர. கர்த்தனை இன்று கண்டேன் என் கண்குளிர. முத்தோளில் கத்தாவ முன்னவனை,
தோளில் கத்தாவோ முன்னவனே இத்தரை மீட்டையனை நடத்திய வந்த மன்னவனை கண்டேன் கண்கூலிர கத்தனை இன்று கண்டேன் கண்கூலிர மன்னோரிருள் போக்கும் மாமுனியே மன்னோரிருள் போக்கும் மாமுனியே பின்னோரும் வேண்டி நிற்கும் பின்மணியை கண்மணியை கண்டேன் கண்கூலிர கத்தனை இன்று கண்டேன் கண்கூலிர அன்பீனோர் கண்குருவோம் ஆரணனே அன்பீனோ அன்புருவோம் ஆரணனே கண்டோர்கள் கலிதிக்கும் கரணனை பூரணனை கண்டேன் கண்கூலிர கத்தனை இன்று கண்டேன் கண்கூலிர அன்னையாம் கண்ணியும் ஐயனுடன் அன்னையாம் கண்ணியும் ஐயனுடன் முன்னணியா பசுவின் உள்ளணையில் முன்னடையில் கண்டேன் கண்கூலிர கத்தனை இன்று கண்டேன் கண்கூலிர கொண்டாடும் பின்னோ ஓமானை கையிலேந்தி கண்டேன் கண்கூலிர. அல்லேலூயா. எத்தனை பேர் இயேசுவை காண வாஞ்சியாக இருக்கிறோம்? இயேசு என் வாழ்க்கையில் வரணும், இயேசுடைய மகிமையை நான் பார்க்கணும். இவங்கெல்லாம் பாடுறாங்களே, அந்த இயேசுவை நான் காணணும், எனக்கு காட்சி அளிப்பார்ன்னு நினைக்கிறீங்களா? இயேசு காட்சி அளிப்பார். இயேசு நமக்கு ஆண்டவர், அவர் நமக்கு காட்சி அளிப்பார். அவர் நல்லவர். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஆண்டவர் நம்ம சொல்கிறார், அழைக்கிறேன் சந்தோஷமாக. கர்த்தருக்கு தோத்துறோம். எனக்கும் ஒரு சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லும்போது எனக்குள்ள ஒரு சந்தோஷம் என்னென்னா, நம்ம பிள்ளை பிரியாவுடைய பிள்ளை விளையாடின்னு இருக்கிறத பார்க்கும்போது ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் அவளோடைய கொஞ்சம் பெரிய பிள்ளையாக தான் பெரிய இந்த ஊரில் வந்திருந்தாங்க. ஆனால் பிரியா வளர்ந்து இந்த நாட்களில் அவங்களுக்கு ஒரு நல்ல குழந்தைய கொடுத்து பார்க்கும் பொழுது சந்தோஷமாக தான் இருக்குது. அந்த பிள்ளை ஓடி விளையாடுறது பார்த்தேன். வீட்டிலே அடக்கி வச்சுருக்குறாங்க அந்த பிள்ளையை விடாமல். அந்த பிள்ளைக்கு அவருடைய சமூகம்னு பார்த்தோன்னே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாருங்களேன். எவ்வளோ சங்கமித்திரா, எவ்வளோ ஆடி பாடி மகிழுது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் சந்தோஷமாக இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. ஆண்டவர் நமக்கு வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை தருவார். அவர் நிச்சயமாக தருவார். அதை உணர்ந்து நான் பாடி, ஆண்டவரே நாங்கள் சந்தோஷமாக இருங்க, வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக இருக்க, தேவன் என் வாழ்க்கையில் நீ செய்ய கிருபை உண்டாவதாக என்று சொல்லி உணர்ந்து பாடி சில நிமிடம் நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும். கரங்களை தட்டி பாடுவோமா? சந்தோஷமா இருங்க எப்பொழுதும், சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க எப்பொழுதும், சந்தோஷமா இருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும், சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும், சந்தோஷமாயிருங்க. நெருக்கத்தின் மத்தியிலும் கண்ணீரின் பாதையிலும், நெருக்கத்தின் வேலத்திலும் கண்ணீரின் பாதையிலும் நம்மை காண்கின்ற தேவன், நம்ம
நம்மோடு இருப்பதா சந்தோஷமாயிருங்க. எல்லாரும் பாடுங்க உற்சாகமா. காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதா சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும், விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும் நம்மை வழி நடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதா சந்தோஷமாயிருங்க. நம்மை வழி நடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதா சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. துன்பங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும், நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதா சந்தோஷமாயிருங்க. நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதா சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க, என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார் சந்தோஷமாயிருங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க. கொஞ்சம் எளிமை நின்று ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? இருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. கட்டளையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. ஆண்டவர் பெத்தலையில் பிறந்த ஆண்டவரை போற்றி துதித்து மகிழுவோம். அவர் நம்மத்தில வந்து குளிரும் பனியும் தொட்டினிலே கோமகனும் தொட்டினிலே அந்த பிறந்த இயேசு இன்று நம்முடைய வாழ்க்கையில் பிறக்க போகிற வாழ்க்கையில் பலவிதமான வேதனைகள், துன்ப துயரங்கள், குளிர் போல அல்லது பல சூழ்நிலைகளில் இருக்கிற நெருக்கத்தின் மத்தியில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் இயேசு நம்முடைய வாழ்க்கையில் வரப்போகிற நாம் ஆண்டவரே பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, என்னும் பெத்தலையில் எல்லாரும் உணர்ந்து மனமே, பெத்தலையில் பிறந்தவர் போற்றி துதி மனமே, என்னும் பெத்தலையில் பிறந்தவர் போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தார் சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தார் சர்வ வல்லவர், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானா, இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானா. குளிரும் பனியும் தொட்டினிலே கோமகனும் தொட்டினிலே
சிங்காசனம் வீட்டிருக்கும் தேவமை நம்மையும் சிங்காசனத்திலே உட்கார வைப்பார். தேவமைந்தனா இங்கு பங்கமுட்ட பசு தொட்டினில் படுத்திருக்கிறார். இங்கு பங்கமுட்ட பசு தொட்டினில் படுத்திருக்கிறார். ஒளிரும் பனியும் தொட்டினிலே மகனும் தொட்டினிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தோங்கு தோங்கு பாலானே தோங்கு தோங்கு பாலானே தோங்கு தோங்கு பாலானே. முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக இங்கு மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணியிலே, இங்கு மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணியிலே, குளிரும் பனியும் தொட்டினிலே மகனும் தொட்டினிலே ஆரீரோ ஆரிரி ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. பாலானே தோங்கு தோங்கு பாலானே. ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோ, ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோ இங்கு ஆக்களுட சத்தத்துக்குள் அழுது பிறந்தா. இங்கு ஆக்களுட சத்தத்துக்குள் அழுது பிறந்தா. குளிரும் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நீ பிறக்கும்படி என்னிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தோங்கு தோங்கு பாலானே தோங்கு தோங்கு பாலானே. இந்தடைவாய் அன்பு வைத்த எப்பெருமானே, இந்தடைவாய் அன்பு வைத்த என் பெருமானை நாம் நம்முடன் போய் துதிக்க ஏகிடுவோமே. நாம் என்னமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே. குளிரும் பனியும் தொட்டினிலே மகனும் தொட்டினிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தோங்கு தோங்கு பாலானே தோங்கு தோங்கு பாலானே. அல்லேலூயா. அருமையான இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை நாம் சிந்திப்போம். இப்பொழுது நம்முடைய ஆண்டவர், அவர் நமக்காக பிறந்த அந்த ஆண்டவர், நமக்காக ஜீவனை கொடுத்த அந்த ஆண்டவர் இந்த உலகத்தில் இன்றைக்கு நம்மத்திலே வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் கிரியை செய்வார். ஆண்டவருடைய நாமத்தை நாம் ஒரு விஷயம் நீங்கள் உங்கள் இல்லங்களில் நீங்கள் சொல்லி பாருங்கள். அவருடைய இயேசு என்று நாம் பார்க்கும் பொழுது, இயேசு என்றால் இரட்சகர் என்று பொருள். இரட்சகர் என்றால் விடுவிக்கிறவர் என்று பொருள். விடுவிக்கிறவர், அதாவது இயேசு என்றால் இரட்சகர். அந்த இரட்சகருடைய பொருள் விடுவிக்கிறவர். பாவத்திலிருந்து விடுவிப்பார், சாபத்திலிருந்து விடுவிப்பார், துக்கத்திலிருந்து நம்மை விடுவிப்பார், கண்ணீரிலிருந்து விடுவிப்பார், கடன் தொல்லையிலிருந்து நம்மை விடுவிப்பார். சகல விதமான துயரம் வாழ்க்கையில் எது எது நம்மை நேரிட்டு எவைகளிலே நாம் சூழ்ந்து துக்கித்து கொண்டிருக்கிறோமோ எல்லாவற்றிலிருந்தும் அவர் விடுவிக்கிறவர் இரட்சகர். ஆகவே அந்த இரட்சகர் இன்று நம்ம மத்தியில் வந்திருக்கிறார். அவர் பிறந்தார்,
அவர் செய்த நன்மைகளை பார்த்து உலகம் பிடிக்காதபடி அவரை கொலை செய்தது. ஆனாலும் உயிர்த்து ஜீவிக்கிற இயேசு அவர்தான். ஆகவே இயேசு கிறிஸ்து தான். கிறிஸ்து என்று சொல்லும் பொழுது அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அந்த ஒரு அபிஷேகத்தின் நிறைவு. இன்றைக்கு அநேகர் அதை ருசிக்கிறதில்லை. ஆகவே அந்த அபிஷேகத்தின் நிறைவை நாம் காண வேண்டும். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீது ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆனால் இந்த இடத்துல இப்பொழுது உங்களுக்காக, நமக்காக அவர் வந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அவர் பிறக்க வந்திருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில் பிறப்பார். நீங்கள் முடிந்த வரையிலும் எனக்குள்ள அதுதான் சொல்ல தெரியுது. இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர். அவர் தான் உலகத்தில் இருக்கிற கடவுளில் 33 கோடி தேவர்களில் உயர்ந்த கடவுள், மரித்து உயிர்த்த கடவுள் அவர் தான், வேற ஒன்றுமே இல்லை. நான் மற்ற கடவுளை குறை சொல்லலை. ரெண்டாவது இரட்சகர், பாவிகளுக்காக ஜீவனை கொடுக்க வந்தவர் அவர் தான். எல்லாம் தனக்காகத்தான் போயிருக்கு. ஆகவே அவர் நம்முடைய வாழ்க்கையில், இயேசு கிறிஸ்துவே இரட்சகர் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் விடுவிக்க போகிறார். என்னென்ன துன்ப துயரம் கண்ணீர் பிரச்சனைன்னு எல்லாம் விடுவிக்க போகிறார் ஆண்டவர். அது மாத்திரமல்ல, அவர் விடுவிக்கிறார் என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவே வைத்தியர் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். உங்கள் சகல நோய்களெல்லாம் தீர்ந்து போகிறதற்கு அவர் மருத்துவராக நம்முடைய வாழ்க்கையில் வந்திருந்த அற்புதங்களை செய்ய போகிறார். இந்த 3 வார்த்தையை நம்ம சொல்லுவோம். அவர் ட்ரினிட்டி ஆஃப் காட், நம்முடைய தெய்வம் திருத்துவ தெய்வம். இன்னைக்கு இருக்க முடியாதவர்கள் நீங்கள் உட்கார்ந்து கூட நீங்கள் இதை சில நிமிடம் கமிட் பண்ணுங்க. உங்களுடைய கால்வலி கைவலி எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றுவார். அந்த ட்ரினிட்டி ஆஃப் காட், திருத்துவ தெய்வமானது இந்த 3 காரியங்களிலே அவர் ஆளுகை செய்கிறார். அவர் ஆளுகை செய்கிறார் 3 காரியங்களிலே. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 செயல்களிலே ஆழத்துவமாக இருக்கிறார். ஆகவே அந்த 3 முதலாவது நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். அவரை அடித்தார்கள், பிறந்த இயேசுவை. என்னையா இந்த நாட்களில் இதை போய் சொல்கிறீங்களேன்னு நினைக்கிறீங்க? அவர் நமக்காக பிறந்த இயேசுவை அவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறதுனால அநேகருக்கு பிடிக்காமல் கொலை செய்துட்டாங்க. ஆனால் 3ஆம் நாள் உயிரோடு எழும்புகிறார். ஆகவே இந்த 3 காரியங்களை மனதில், இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர், இயேசு கிறிஸ்துவே இரட்சகர், இயேசு கிறிஸ்துவே வைத்தியர் என்று சொல்லி பார்ப்போமா? ஒரு 7 முறை. அந்த 7ன்றது ஒரு பரிபூரணம், பூரணம், மன்னிக்க வேண்டும், பூரணம். 9 என்பது பரிபூரணம். அந்த 7 முறை நம்ம இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர், இயேசு கிறிஸ்துவே இரட்சகர், இயேசு கிறிஸ்துவை வைத்தியர்னு சொல்லி பாருங்கள். ஒரு விசுவாசத்தோடு, ஒரு நம்பிக்கையோடு ஆண்டவர் கிரியை செய்கிறாரா? இப்போ நம்ம பாடினது போல் நம்முடைய வாழ்க்கையில் அவர் வருவார். முதல்ல நான் பாடினேன் பார்த்தீங்கன்னா, தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்ப துக்கம் வரும், எல்லாவற்றின் மத்தியிலும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வந்து கிரியை செய்வார். அப்போ ஆமாண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? அந்த ஒரு 7 முறை நீங்கள் தொடர்ந்து சொல்லி பாருங்கள். இப்போ சொல்கிறீங்க, தொடர்ந்து உங்கள் வீட்டிலே சொல்லுங்க. என் வாழ்க்கையில் அப்படி தாங்க ஆண்டவர் சில நேரங்களில் நான் அதை சொல்லும் பொழுது தான் என் வாழ்க்கையில் நான் ஒரு பெரிய மீட்பை நான் காண முடிகிறது. ஆம், எவைகளோ சொல்லி நான் இருந்தாலும், ஆனால் இப்படி ஆண்டவரை நான் உயர்த்தும் பொழுது என் வேதனையான நேரங்களிலே ஆண்டவர் எனக்கு வார்த்தைகளை அவர் கொடுத்து என்னை மகிமைப்படுத்துகிறதை நான் காண்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர், இயேசு கிறிஸ்துவ இரட்சகர், வைத்தியர் என்று ஒரு 7 முறை தயவு செய்து எல்லாரும் சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நிற்கவே முடியாதுன்னு தான் நினைப்பீங்க. முடிவில் என்ன ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் நம் வாழ்க்கையில் செய்வார். அந்த வைத்தியர்னு சொல்லும் பொழுது அற்புதங்கள் நடக்கும். அவர் தான் எல்லாமே மருந்து அவர்கிட்ட தான் இருக்குது, மெடிசன். இரட்சகர்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? இரட்சகர்னு சொல்லும் பொழுது நம்ம கட்டி வைத்துக்கிற கட்டுகளில் இருந்தெல்லாம் விடுவிப்பார். மந்திர கட்டுகள், பில்லி சுனிய காரியங்கள், பிசாசின் கட்டுகள், பாவ கட்டுகள், எல்லா கட்டுகளும், வியாதி கட்டுகள் எல்லாம் ஒட்டையும். அதுதான் இரட்சகர்ன்றோம். எல்லாவற்றையும் விடுவிப்பார். கவலை, கண்ணீர் எல்லாமே. எனக்கு உள்ளத்தில் ஒரு பாடல் உள்ளத்தில் வருது. வேலை வசதிகள் இல்லையோ,
வீட்டினில் வறுமை தொல்லையோ, வேலை வசதிகள் இல்லையோ, வீட்டினில் வறுமை தொல்லையோ, கண்ணீதான் உந்தன் படுக்கையோ, கலங்கதே மன்னன் இயேசுவா. கல்வாரியின் மேட்டினில் கலங்கும் கட்டலுண்டல்லோ, உன்னை எண்ணி உள்ளம் நொந்து அணைக்க இயேசு துடிக்கிறார். உன்னை எண்ணி உள்ளம் நொந்து அணைக்க இயேசு துடிக்கிறார். அன்பின் தெய்வம் இயேசு உன்னை அழைக்கிறார். அவரின் குரலை கேட்ட பின்னும் கவலையே கலக்கமே, அன்பின் தெய்வம் இயேசு உன்னை அழைக்கிறார். மனிதர்கள் அன்பு மறைவான தீடு பேசலாம், மனிதர்கள் அன்பு மாறலாம், மறைவான தீடு பேசலாம், அன்பு காண இதயமே அன்பின் தேவனை அண்டிக்கொள். கல்வாரியின் மேட்டினில் கலங்கும் கட்டலுண்டல்லோ, உன்னை எண்ணி உள்ளம் நொந்து அணைக்க இயேசு துடிக்கிறார். உன்னை எண்ணி உள்ளம் நொந்து அணைக்க இயேசு துடிக்கிறார். வியாதிகள் தொல்லைகள் தோல்வியோ, வாழ்க்கையில் என்ன ஏக்கமோ, வேலைகள் தொல்லைகள் தோல்வியோ, வாழ்க்கையில் என்ன ஏக்கமோ, கண்ணீதான் உந்தன் படுக்கையோ, கலங்காதே மன்னன் இயேசுவா. கல்வாரியின் மேட்டினில் கலங்கும் கட்டலுண்டல்லோ, உன்னை எண்ணி உள்ளம் நொந்து அணைக்க இயேசு துடிக்கிறார். உன்னை எண்ணி உள்ளம் நொந்து அணைக்க இயேசு துடிக்கிறார். வேலை வசதிகள் இல்லையோ, வீட்டினில் வறுமை தொல்லையோ, வேலை வசதிகள் இல்லையோ, வீட்டினில் வறுமை தொல்லையோ, மரண பயமும் நெருங்குதோ, மரண
இயேசுவா. கல்வாரி மேட்டினி கலங்கும் கண்டலோ, உன்னை எண்ணி உள்ளம் நொந்து அழைத்த இயேசு துடிக்கிறார். உன்னை எண்ணி உள்ளம் நொந்து அழைத்த இயேசுவே துடிக்கிறார். அன்பின் தெய்வம் இயேசு உன்னை அழைக்கிறார். அவரின் குரலை கேட்ட பின்னும் கவலையே கலக்கமே. இந்த வார்த்தைகளை சொல்லி துதிங்கன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் இந்த உள்ளத்தில் இந்த பாடலை கொடுத்த அதை தான் நான் பாடினேன். இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர், இயேசு கிறிஸ்துவே ரட்சகர், இயேசு கிறிஸ்துவே வைத்தியர், சகல வியாதிகளையும் அவர் நீக்கிறவர். மனிதனுடைய அன்பு மாறி போனாலும் இயேசு கிறிஸ்துவின் அன்பு மாறாது. ஒரு 7 டைம் சொல்லி ஆண்டவரை மயம்படுத்த போறீங்க. இயேசு கிறிஸ்து பரிசாக உங்க வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில வருவார். சொல்லுவோமா? சேர்ந்து சொல்லுவோமா? ஒரு 7 டைம். உங்க நம்பிக்கைக்கு விசுவாசத்துக்கு தான் சொல்றேன். என்ன இந்த நான் சொல்லி நீங்கள் நிற்கிறீங்களே, பாவம் ரொம்ப நேரம் நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கலன்னா, இதை சொல்லிடலன்னா இந்த பாட்டு உள்ளத்தில் கொடுத்துட்டே இருந்தேன். அதை பாடும் பொழுது தான் வியாதிகள் எல்லாவற்றிலும் நமக்கு பரிகாரி அவர் தான். சொல்லுவோம், சேர்ந்து சொல்லுவோம். இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர், இயேசு கிறிஸ்துவே ரட்சகர், இயேசு கிறிஸ்துவே வைத்தியர், இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர், இயேசு கிறிஸ்துவே ரட்சகர், இயேசு கிறிஸ்துவே வைத்தியர், இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர், இயேசு கிறிஸ்துவே ரட்சகர், இயேசு கிறிஸ்துவே வைத்தியர், இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர், இயேசு கிறிஸ்துவே ரட்சகர், இயேசு கிறிஸ்துவே வைத்தியர், இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர், இயேசு கிறிஸ்துவே ரட்சகர், இயேசு கிறிஸ்துவே வைத்தியர், இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர், இயேசு கிறிஸ்துவே ரட்சகர், இயேசு கிறிஸ்துவே வைத்தியர், இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர், இயேசு கிறிஸ்துவே ரட்சகர், இயேசு கிறிஸ்துவே வைத்தியர். தொடர்ந்து உங்க வாழ்க்கையில நெருக்க வேதனைகள் வரும் பொழுது, இப்ப பாடின பாடல் போல வரும் பொழுது, இந்த ஆண்டவராகி இயேசுவே நீங்க தான்ப்பா எங்க ஆண்டவர், எனக்கு நீங்க தான் சொல்லி பாருங்க. அவர் எல்லாவற்றிலிருந்தும் ரட்சகராய் வந்திருந்து கவலை கண்ணீர் எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுக்கிறது மாத்திரமல்ல, வியாதி எல்லாவற்றிலிருந்தும் நமக்கு விடுதலை தருவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமாண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா இயேசுவே. நிலையில்லா உலகத்தில் அலைந்தேனையா, நினைத்தேன் அணைத்தீரே. ஏன் ஆண்டவர் நம்மை அணைக்கிறார், விடவில்லை. நிலையில்லா உலகத்தில் அலைந்தேனையா, நினைத்தேன் அணைத்தீரே. எனது செய்யா நினைத்தேன் அணைத்தீரே. எனதே அவர் மனதுருகி நம் அருகில் வருகிறார். மருந்துமை மருந்தலி தடங்காமலே, மனம் போன வழிகளில் நடந்தேனையா, மடிந்திடும் என்னை கண்டு
விரைந்தென்ன ருகில் வந்து மனதுரு ஈரே ஐயா, மனதுரு ஈரே ஐயா. நிலையில்ல உணர்ந்து ஆண்டவரை ருசிங்க. அவர் நம்மதில் ஏனையா நினைத்தேன் தீரே எனதே செய்ய உமக்காக எனையும் நீ தெரிந்தெடுத்தீ உமதாவி எனில் இருந்து பலனளித்தீ உமையன்றி புகழ் வேறு அடைக்கலம் எனக்கில்லை உம்மை நம்பி ஜீவிப்பேன். ஒரு தீர்மானம் எடுங்க. ஆமாண்டவரே, உம்மை நம்பி ஜீவிப்பேனையா. அதிசீக்கிரமாய் நீங்கும் உபத்திரவம் அதிக நித்திய கனமாகி மைத்தரும் பலவீத இன்னல் கண்டும் சில வேளை சிக்ஷை வந்தும் பதறாமல் பொறுப்பேனையா, பதறாமல் பொறுப்பேனையா. ஆண்டவர் சீக்கிரமாய் நம்முடைய உபத்திரவம் நீங்கும் என்று சொல்லுகிறார். கரங்களை வைத்து 3 ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் உட்காருவோம். ஆமேன் என்று சொல்லுகிறது என்னவென்றால் அப்படியே ஆக கடவுது என்பதுதான் ஆமேன். ஆண்டவர் எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசீக்கிரமாய் இந்த உபத்திரவம் நீங்கும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம்தான். ஒரு சில நிமிடம் ஒரே ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நான் வேகமாய் நாம் கடந்து போகலாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் அநேக தேவனுடைய பிள்ளைகள் பரிசாக உங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாக வந்த ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்து வரவேற்கிறேன். தெரிந்த முகம் தெரியாத முகம் இருக்கிறது. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு பரிசாக உங்களுடைய வாழ்க்கையில் வருவார் நிச்சயமாக. நான் இதை குறித்து என்ன உங்களோடு பேச வேண்டும் என்று நினைத்த பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பில் அவருடைய செய்கைகளை பார்க்கும் பொழுது சுருக்கமாக சொல்ல பொழுது கிமு கிபி என்பதை நாம் பார்க்கிறோம். நான் வெகு சீக்கிரமாக ஒரு 15-20 நிமிடத்தில் முடித்து விடுவேன். கிமு கிபி என்பதை நாம் பார்க்கிறோம் உலகத்தில். கிமு என்றால் கிறிஸ்து பிறப்புக்கு முன், கிபி என்றால் கிறிஸ்து பிறப்புக்கு பின், கிறிஸ்து பிறப்பு என்பதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பிறக்கிறது, அதான் அவர் கிபி 4ஆம் நூற்றாண்டிலே பிறந்தார் என்று பார்க்கிறோம். அந்த கிமு என்பது உலகம் இறங்குபடியிலே வந்தது, கிபி என்பது ஏறுபடியில் போகுது. நம்ம எப்போவுமே ஆசீர்வாதம் இறங்குற நிலையில் விரும்ப மாட்டோம், ஏறுறதா விரும்ப. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்த அன்றையிலிருந்து கிபி என்று 1, 2, 3 என்று சொல்லி இப்பொழுது இன்றைக்கு 2023 நான் வந்திருக்கிறோம். கிபி. ஆகவே அவர் இந்த உலகத்திலே அவர் பிறந்து உலகத்தையே ஒரு மாறுதல் செய்கிற ஒரு அத்தியாயத்தை உண்டு பண்ணுகிற அந்த இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு அவ்விதமாக இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். அவருடைய பிறப்பு அவ்வளோ அதிசயமாக இருந்தது. அதில் அவருடைய பிறப்பை குறித்து அறிவிக்க ஒரு தீர்க்கதரிசி யோவான் வந்து அவருடைய பிறப்பை குறித்து அறிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். சுருக்கமாக சொல்லும் பொழுது இதை அநேகருக்கு தெரிந்திருக்கும், தெரியாமலும் இருக்கலாம். இந்த அபிஷேகம் என்று நான் சொல்லுகிற ஒரு நிலையிலே நாம் பார்க்கும் பொழுது மரியாளும் கன்னி மரியாளாகிய மரியாளும் யோசேப்பும் அவர்கள் இருவரையும் திருமண நிச்சய உடன்பாட்டுக்குள் இணைத்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலே தான் இந்த நேரத்தில் கர்த்தராகிய கிறிஸ்து ஒருவர் கன்னியின் வயிற்றில் பிறப்பார், அவர் பரிசுத்த ஆவியினால் உண்டாகினர் என்றெல்லாம் ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் இருந்ததைப் போல அந்த கன்னியின் வயிற்றில் இயேசு பிறந்தார்.
உலகத்திலே அவதாரங்களின் காலம் என்று ஒன்று நாம் பார்க்கிறோம். பல தெய்வங்கள் இருக்கிறதுல அந்த அவதாரங்களின் காலத்திலே பல தெய்வங்கள் அவதாரம் எடுத்து வருகிறது. அந்த சூழ்நிலையிலே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தெய்வமும், அந்த தெய்வமானது அந்த கன்னியின் வயிற்றிலே அவர் குதித்து வந்தார் என்று பார்க்கிறோம். அநேக வாலிப ஸ்திரீகள் எல்லாம் இருக்கிறார்கள், வாலிப கன்னிகள், வர்ஜின் கன்னியர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இயேசு என்னுடைய வயிற்றிலே பிறப்பாரா, என்னுடைய வயிற்றிலே பிறப்பாரா என்று அவளோடு இருந்தார்கள். அந்த நேரத்தில் எல்லாரிலும், ஆனால் எல்லாரும் விட மேலானது கன்னிமரியாளாக இருந்திருக்கிறார். ஆனால் அந்த சூழ்நிலையிலே பார்க்கும் பொழுது யோசேப்புக்கும் கன்னிமரியாளுக்கும் நிச்சயம்தான் முடிஞ்சுது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய வயிற்றிலே ஆவியினாலே வந்து கற்பந்தரிக்கப்பட்டவராக, இது வேத வசனங்கள் வார்த்தைகள் தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி இது நடந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த சூழ்நிலையிலே தான் யோசேப்பு இந்த எப்படி நான் இதை ஏற்றுக்கொள்ளுகிறது, இவர்களை நான் விட்டுவிட வேண்டிய எனக்கு அவமானமாக இருக்கிறதே, நிச்சயம்தான் முடிஞ்சிருக்கு, அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு செய்தி வருகிறது என்று அவர் மிகவும் கலங்கி கொண்டிருந்த நேரத்தில், துக்கித்து யாருக்கு தெரியாமல் விட்டுடலான்ற நேரத்தில் தான் கர்த்தருடைய தூதன் வந்து அவரோடு பேசினார். நீ மரியாளாகிய கன்னி மரியாளை நீ சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவளுக்குள் பிறந்திருக்கிறது பரிசுத்தாவியினால் உண்டானது, அவள் ஜனங்களின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவர், அவர் சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே என்று சொன்ன மாத்திரத்தில் ஒரு சந்தோஷம் உண்டானது. கர்த்தருடைய தூதன் வந்து நின்று சொல்லுகிறார். உடனடியாக அவர் சந்தோஷமாக மரியாளை ஏற்றுக்கொண்ட அந்த பிள்ளை இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு அரண்மனை எங்கும் கிடைக்கவில்லை. அவர் தேடி அலைந்த பொழுது ஒரு சத்திரத்தில் கூட இடம் கிடைக்காத ஒரு சூழ்நிலை, ஒரு மாட்டுத் தொழுவத்திலே தான் அவர் பிறந்தார். மாட்டுத் தொழுவத்திலே பிறந்து அந்த இதில் அவர்களை பார்க்கும் பொழுது அவர் இயேசு என்றைக்கு பிறந்தாரோ அன்றைக்கே வானத்திலே ஒரு நட்சத்திரம் தோன்றினது என்பதை பார்க்கிறோம். அந்த நட்சத்திரத்தை பார்த்த மாத்திரத்திலே உலகத்திலே ஒரு சந்தோஷம் உண்டானது. அதுதான் எல்லா இடத்துலையும் ஸ்டார் அந்த நட்சத்திரம் போடுறாங்க. நட்சத்திரம் வானத்திலே தோன்றினது. இவைகளை பார்க்க இயேசு பிறந்தார் என்ற செய்தி தூதன் வந்து மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார்கள். சாஸ்திரிகளும் இந்த செய்தியை கேட்ட மாத்திரத்தில் இவர்கள் ஓடி இவரை தரிசிக்க வர வேண்டும் என்று வருகிறார்கள். இந்த நட்சத்திரம் அவர்களை வழிகாட்டி கொண்டு வருகிறது. இவருடைய எண்ணங்கள் எல்லாம் அரண்மனையில், ஏரோதன் அரண்மனையிலே தான் பிறப்பார் என்று நினைத்தார்கள். ஆனால் ஏரோதன் அரண்மனையில் அவர் ஒரு மாட்டு கொட்டினிலே அவர் பிறந்தார். அப்பொழுது இந்த நட்சத்திரம் அவர்கள் பொன் வெள்ளை போலம் தூபவர்க்கம் பரிசாக கொண்டு வருகிறார்கள் இயேசுவை காண வேண்டும் என்று. ஆனால் நட்சத்திரம் அவர்களை வழிகாட்டி கொண்டு வந்தது. இவர்கள் வழி தவறி சென்றார்கள். ஆனாலும் மீண்டும் அந்த நட்சத்திரம் இருந்து இயேசு இருந்த இடத்துல அவர்களை கொண்டு போய் சேர்த்தது அந்த நட்சத்திரம். இயேசுவை கண்டார்கள், பணிந்தார்கள், அவருக்கு காணிக்கைகளை செலுத்தினார்கள், அவர் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அந்த அடிப்படையில் தான் ஒரு 2 காரியத்தை நான் உங்கள் மத்தியிலே சொல்ல வருகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும், இப்பொழுது கூட நாம் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். இந்த 2-3 காரியங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். பொறுமையோடு நீங்கள் கேட்டு ஆண்டவரை மேம்படுத்துங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் வருவாராக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். இப்பொழுது கூட நீங்கள் இந்த இடத்துல ஆண்டவரை பணிந்து கொள்ளும்படி சிலர் உங்களை அழைத்த பொழுது வந்திருக்கிறீர்கள். வந்து அவரை நான் பணிந்து கொள்ள வேண்டும், அவரை காண வேண்டும் என்று வந்திருக்கிறீர்கள். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே நட்சத்திரம் தோன்றி இருக்கிறது இந்த உலகத்திலே ஒரு அதிசயமான ஸ்டார் உண்டு, அவரை பார்க்க வேண்டும் என்று அவர்கள் கடந்து வருகிறார்கள். இன்றைக்கு நீங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறீர்கள். அந்த வந்தோம் என்றார்கள். நீங்களும் அந்த நிலையில் இருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் வருவார் என்பதில் சந்தேகமில்லை. 2வது அவர்கள் செய்கிறதுனால், இந்த செய்தியை கேட்ட மாத்திரத்தில் அவர்கள் வந்தோம் என்றார்கள் மாத்திரமல்ல, அவர்கள் சொல்லும் பொழுது 3ஆம் வசனத்தில், ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோட கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். இன்றைக்கு
நாம் இந்த இயேசுவை பார்க்க வந்தோம் என்று சொல்லி இயேசுடைய அற்புதங்களை காண வந்தோம் என்று அவர் நம்மை வரவேற்க நம்ம வந்திருக்கிறோம். ஆனால் சிலருக்கு கலக்கம் உண்டாயிடும். நம்ம சில வேளை இதுவரையில் ஆராதித்து கொண்டிருந்த அந்த தெய்வத்துக்கு கலக்கம் உண்டாயிரும். நம்முடைய மருந்து மாத்திரைகளை கடையில் வாங்கிட்டே இருப்போம். அந்த மருத்துவருக்கு எல்லாருக்கும் கலக்கம் உண்டாகும். ஏன்னா நம்ம சொன்னல இயேசு கிறிஸ்து மருத்துவர்னு சொல்லியிருக்கிறோம். என் மனைவி கூட மறித்த பின்பு அங்கே சுகர் மாத்திரை வாங்க போகும்போது அந்த மெடிக்கல் ஷாப்பில் இவர் வரதே இல்லையேன்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் நினைப்போம், எல்லாருக்கும் ஒரு கலக்கம்தான் வரும். அங்கே கலக்கம் உண்டாயிடும். ஆனாலும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வருவார். அவரை பணிவோம். நாம் வந்து நம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அங்கே அந்த செய்தியை அவர்கள் கேட்ட மாத்திரத்தில் ஏரோது அங்கே கலங்கினான் என்பதை குறித்து பார்க்கிறோம். எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்குகிறார்கள். எல்லாருக்கும் ஒரு கலக்கம். நாங்கள் இப்படி நினைக்கலான்னு சொன்னால் வியாபாரத்தில் கொள்ளையடிக்கலாம், இப்படி பண்ணலாம், இப்படியெல்லாம் இருக்கலாம், இப்படி அந்நிய தேவனை வச்சுட்டு வணங்கிட்டு எதோ பண்ணி செலவிடலாம். எல்லாருக்குமே ஒரு கலக்கம் வந்தது, கலங்கினார்கள். ஆனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். அவரை காண வந்திருக்கிறோம். அவரை காண கர்த்தர் நமக்கு காட்சி அளிப்பார். மூன்றாவதாக அந்த 6ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்படி ஒருவர் பிறப்பார். தீர்க்கதரிசியினால் எழுதியிருக்கிறது. யூதாவிலே இருக்கிறவர்களே பெரியவர் ஒன்று எழுதின எழுத்தின்படி யூதருக்கு ராஜாவாக, பாவிகளை மீட்க, வியாதியிலிருந்து சுகம் கொடுக்க, உலகத்தில் தன்னுடைய ஜீவனையும் கொடுத்து பாவத்திலிருந்து மக்களை மீட்க இரக்கமுள்ள தெய்வமாக ஒருவர் பிறப்பார் என்ற செய்தி எழுதியிருந்தது. அந்த அவர் ஒரு கன்னியின் வயிற்றிலே பிறப்பார். மாம்சத்திலே பிறக்க மாட்டார், ஆவியிலே பிறப்பார். ஆவியின்படி தான் அவர் பிறப்பார் என்று சொன்னது போல எழுதியிருக்கிறது என்றார்கள். அதே போல இயேசு கிறிஸ்து பாவம் அறியாதவராக அந்த கன்னியின் வயிற்றிலே அவர் ஆவியினாலே பிறந்தார். அதே ஒரு மகிமையைப் போல ஆண்டவருடைய ஆவியானது எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த ஆவியானவர் நமக்குள்ளே வருவார். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆவியான இயேசு நம்முடைய வாழ்க்கையிலே உள்ளே வரும் பொழுது அங்கே விடுதலையை நாம் காண முடியும், சந்தோஷத்தை காண முடியும், சமாதானத்தை காண முடியும். இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். அவர் கர்த்தத்துவம் அவர் தோளில் மேல் இருக்கிறது. அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், சமாதான பிரபு, நித்திய பிதா என்று சொல்லப்பட அவர் எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் சமாதானத்தை கொடுக்கிறவராக வந்திருக்கிறார் என்பது எழுதப்பட்டிருந்ததை ஆண்டவர் இன்றைக்கு நிறைவேற்றும்படி நம்மத்திலே வந்திருக்கிறார். அடுத்து இன்னொரு காரியத்தை நாம் பார்ப்போம். சில வேளை சில சூழ்நிலைகளே நாம் வழி தப்பி போகலாம். அந்த இயேசுவை காண வேண்டும் என்பது நம்முடைய மனம் குழம்பி போகலாம். 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் பார்க்கும் பொழுது, ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரையிலும் அவர்களுக்கு முன் சென்றது. நம்ம அந்த இயேசு கிறிஸ்து பிறந்த மாத்திரத்தில் அங்கே வானத்தில் கண்ட அந்த நட்சத்திரமானது நமக்கு வழிகாட்டியாக வந்து கொண்டிருக்கிறது. சில வேளை அவரை பின்பற்றி வந்து நாம் வழி தவறி போனாலும் நட்சத்திரம் நம்மை விட்டு விடாது. அந்த நற்செய்தி அறிவிக்கும்படி தொடர்ந்து இயேசு இருந்து அவர் பிறந்த இடத்தை காண அவர்கள் வந்த அவர்களுடைய எண்ணங்கள், அந்த சாஸ்திரிகள், அந்த மேய்ப்பர்கள் அவர்கள் வந்த விருப்பத்தை நிறைவேற்றும்படி அந்த நட்சத்திரம் வானத்திலே தோன்றினது போல அவருடைய கிருபையானது, அவருடைய மகிமையானது நம்மை சூழ்ந்திருந்து நம்மை விடாதபடி, இப்போ நான் போனேன் ஒன்றுமே நடக்கலை போமா அப்படின்னு நம்ம கூட்டிகிட்டு வந்தவங்க மத்தியில் கூட நம்ம சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை வரலாம். அந்த நெருக்கடி வந்தாலும் சில வேளை அவர்கள் போக வேண்டிய இடம் அந்த நட்சத்திரத்தை பார்த்து தான் போகணும். ஆனால் திடீர்னு என்னென்னா அவங்களுடைய எண்ணம் எல்லாம், ஏரோது அரண்மனையில் பிறப்பாரோ, ஏரோது அரண்மனையில் பிறப்பார், ராஜா இல்லை அப்படின்னு நினச்சாங்க. நம்முடைய ஆண்டவர் தாழ்மையின் கோலமுடையவர். அவர் அரண்மனையில் அல்ல, மாட்டுத் தொழுவத்திலே பிறந்திருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் நமக்கு செய்ய வல்லமுள்ளவர். அந்த எண்ணம் கொள்ளுகிறவர் மாத்திரம் அப்படி வரும்பொழுது கூட ஆண்டவர் நம்மை விடுகிறதில்லை. பாருங்கள், அடுத்த வசனத்தில் 10ஆவது வசனத்தில் சொல்லும் பொழுது, நட்சத்திரத்தை அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்ட பொழுது மிகுந்தான சந்தோஷம் அடைந்தார். நினச்சாங்க
வழி தவறி நம்ம போயிட்டோம் தெரியாமல். ஆனால் அதை என்ன ஆகிடுமோன்னு அந்த திருப்பியும் அதை உணர்ந்து ஆண்டோடைய இயேசுவை காணணும், இயேசுவை மகிமையை பார்க்கணும், இயேசு அற்புதத்தை அறியணும், அவரை கண்டு நான் பணியணும், நான் கொண்டு வந்து கொடுக்கணும்னு அவங்க திரும்பி வந்து அந்த ஏரோதன் அரண்மனையிலிருந்து வெளியே வரும்பொழுது அந்த நட்சத்திரம் அவர்களுக்காக காணப்பட்டது. அமைதியாக இருந்தது. நீங்கள் வாங்க உங்களுக்கு நான் வழிகாட்டியாக இருந்து இயேசு இருந்த இடத்துல நான் உங்களை கொண்டு போய் சேர்க்க போகிறேன். நீங்கள் ரொம்ப வெகுமதியோடு வந்திருக்கிறீங்க, ரொம்ப ஆவலோடு வந்திருக்கிறீங்க, இயேசுவை பார்க்கணுன்னு தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறீங்க. வயல்வெளியில் மந்தைகள் எல்லாம் விட்டுட்டு வரீங்க, நான் உங்களை சும்மா விட மாட்டோம் அப்படின்னு அந்த நட்சத்திரத்தை பொறுமையோடு காத்திருந்து அவர்களை அழைத்து சென்றது. அவர்கள் அங்கே போய் கண்டு கொண்டார்கள். அந்த மகிமையை காண கர்த்தர் உதவி அவர்கள் அதுதான் சொல்லுது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டு பொழுது மிகுந்தான சந்தோஷம். ஐயா, நாங்கள் போகலான்னு போனோம், ஆனாலும் அந்த நட்சத்திரம் எங்களை பின்தொடர்கிறது. அந்த நட்சத்திரத்தை கண்டு அவர்கள் சந்தோஷம். இதை விட மேலான சந்தோஷம் அந்த இயேசுவை காணும் பொழுது நமக்கு உண்டாகிறது என்பதை பார்க்கிறோம். 11வது வசனத்தில் பார்க்கும் பொழுது அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயையும் ஆகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். முதலாவது நன்றாக கவனிக்க வேண்டும். முதல்ல பார்க்கும் பொழுது பணிந்து கொள்ள வந்தோம் என்கிறார்கள், இந்த இடத்துல வந்தீர்கள். இரண்டாவது அந்த செய்தி, நீங்கள் புறப்படுகிற செய்தியை பார்த்த உடனே அந்த சத்துருவுக்கும் அல்லது நம்மை ஆட்கொண்டு செயல்படுகிற அதுக்கெல்லாம் ஒரு கலக்கம் உண்டு. அவர்கள் கலங்கினார்கள். மூன்றாவது, அந்த தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டது நிறைவேறும்படி அந்த என்றார்கள் எழுதியிருக்கிறபடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து வியாதியிலிருந்து நம்மை விடுவிப்பவர், அவருடைய ஆவி நமக்குள்ளே கிரியை செய்து விடுதலை கொடுக்கும் என்று எழுதியிருக்கிறது நிறைவேறும்படி இந்த இடத்துல நாம் வந்திருக்கிறோம். அந்த சூழ்நிலையிலும் சில வேளை அந்த எதிர்பார்ப்பின் நட்சத்திரத்தை நாம் விட்டிருந்தாலும் அந்த நட்சத்திரம் நம்மை விடாதபடி இருந்தது. திரும்பி வரும்பொழுது அந்த நட்சத்திரத்தை பார்த்து சந்தோஷம் அடைந்தார்கள். மீண்டும் அந்த நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து போகும் பொழுது இயேசுவை கண்டு பணிந்தார்கள். கர்த்தர் நிச்சயமாய் அந்த அற்புதத்தை நமக்கு கர்த்தர் செய்வார். அடுத்தது என்று சொல்லும் பொழுது 12ஆம் வசனத்தில் பார்க்கிற வேளையில், பின்பு அவர்கள் ஏரோதனிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். நம்ம போகிறதுக்கு வழி ஆண்டவர் காட்டுவார். நீ வந்த வழி போகாத, வந்த வழியில் போனா உனக்கு ஆபத்து, எல்லாருக்கும் ஆபத்து, இயேசுவுக்கும் ஆபத்து. நீ வேறு திரும்பி போனார்கள் வேறு வழியாக. இதுவரையில் நான் எந்த தெய்வத்தையும் விடணும்னு சொல்லலை. நீங்கள் உங்கள் எது வேணாலும் இருங்க. ஜஸ்ட் நவ் யூ திங்க் இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர், இயேசு கிறிஸ்துவே ரட்சகர், இயேசு கிறிஸ்துவே வைத்தியர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் இல்லைன்னா இயேசு கிறிஸ்துவை சமாதான காரணம்னு சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வேலையில் போகிறீங்க, எங்கே பார்த்தாலும் நீதி இல்லை, அநீதி நடக்குதுன்னா இயேசு கிறிஸ்துவை நீதிபதின்னு சொல்லுங்கள். ஓ ஆமே. இன்னும் வாழ்க்கையில் எதை நினைக்கிறீங்களா? ஆண்டவரே எனக்கு பரிகாரம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவே பரிகாரின்னு சொல்லுங்கள். தெரிந்ததை இயேசு கிறிஸ்துவே என்று உங்களுடைய அந்த துயர நேரத்தில் இயேசு கிறிஸ்துவே என் கண்ணீரை துடைப்பவர், இயேசு கிறிஸ்துவே என் வாழ்க்கையை மாற்றுகிறவர் என்று சொல்லி பாருங்கள். இந்த மகிமையை நிச்சயமாக காணலாம். வந்த வழியை விட்டு அவர்கள் வேறு வழியாய் திரும்பி போகிறார்கள். இதுவரையிலும் கும்பிட்ட, இதுவரையிலும் செய்ததை விட்டு சற்று நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை உண்டு பண்ணி பாருங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மைகளை செய்வார், மோட்சத்தை தருவார், வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நாம். ஆகவே அவர்கள் வேறு வழியாய் திரும்பி போனார்கள், வந்த வழி அல்ல. வந்த வழி அவர்களுக்கு வந்த இடுக்கமும் நெருக்கமும் சஞ்சலமும் உபத்திரமும் வேதனையுமாக இருந்தது. ஆனால் வேறு வழியிலே போகும் பொழுது அது மாத்திரமல்ல, நரகத்தின் வழி அது. இந்த வழி மோட்சத்தின் வழிக்கு நேராக நம்மை அழைத்து செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்த இன்னும் ஒரு காரியத்தை நான் பார்க்கும் பொழுது, இந்த சில நேரங்களில் நம்முடைய 20வது வசனத்தை நான் பார்ப்போம். 20வது வசனத்தில் சொல்லும் பொழுது, நீ எழுந்து பிள்ளையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ. பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா?
நம்ம எல்லாரும் நீங்கள் பல மதத்தில் இருப்பீங்க, உங்களுக்கு சொல்ல முடியாது. விசுவாசிகள்னு நம்ம சொல்ல முடியும். பாருங்கள், இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையை நாசப்படுத்த, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய சரீரத்தை, நம்முடைய வாழ்க்கையை அழிக்க வகை தேடினவர்கள் எல்லாம் இறந்து போனார்கள். கர்த்தர் அதை செய்வார். ஒரு பெரிய வெற்றி. நீ அதற்காகத்தான் இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. உங்கள் வியாதியாக இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கைக்கு எதிராக இருந்த சூழ்ச்சிகள் எல்லாம் அவர்கள் மறித்து போவார்கள், நம்மை விட்டு போய்விடுவார்கள். ஐயோ, இனி முடியாதப்பா, இந்த பழம் புளிக்கும், சீச்சி இந்த பழம் புளிக்கும், இந்த இவங்கிட்ட நம்ம இனி நெருங்க முடியாது, ஓடி விடுவார்கள். தேவ மகிமையை காண கர்த்தர் உதவி செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆம், அதோடு அல்ல, இப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். இன்றைக்கு அதற்காகத்தான் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். அப்படியே ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒன்று செய்வாரே. ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்து வந்து அவர் செய்தது என்னவென்றால், பிதாவின் சித்தத்தை அவர் செய்கிறவராக, அவர் ஆண்டவருடைய மகிமையை நிறைவேற்ற, நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு தேவ சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது, அதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்திலே அவர்கள் அந்த இடத்துல ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படி வருகிறதை பார்க்கிறோம். அவர்கள் அறிக்கையிட்டு, தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு யோர்தான் நதியிலே ஞான ஸ்நானம் பெற்றார்கள். வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டானது. தேவ மகிமையை கண்டார்கள். ஆம், அன்பு தேவ பிள்ளைகளே, கண்களை மூடுவோமா, நாம் செபிப்போம். அந்த ஞான ஸ்நானமானது பாவ வாழ்க்கை எல்லாவற்றையும் மாற்றும். அறிக்கையிட்டு நாம் உங்களுடைய நாவினாலே அறிக்கையிடுவோம். இந்த இயேசுவே நீர் எங்களுடைய பாவங்களை நீ மன்னிக்கிறவர், வியாதியை நீக்கிறவர் நாங்கள் என்று சொல்லி நாங்கள் உணர்ந்தோம். ஒரு விசை கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்கள் பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் இந்த இயேசு இந்த உலகத்திற்கு வந்த நோக்கம் நிறைவேறட்டும். உம்முடைய பிள்ளைகள் இந்த இடத்துல வந்து உம்மை பணிந்து கொள்ளும்படி வந்திருக்கிறார்கள். வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நடக்கும் வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நீ மகிமையை காண செய்யும்படி செபிக்கிறோம். ஆமாண்டவரே, சர்வ வல்லவர் என் சொந்தமானா, சாவை வென்றவர் என் ஜீவனானா, சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை எல்லாம் வென்று என் மணவாளன். இது தானே, ஓ இது உண்மைதான். அவர் அதிசய தெய்வம். இது அதிசயம் தானே, ஓ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானான். சாவை ஆண்டவரே, பாடுகிற விதமாய் அல்ல, அந்த மகிமை ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நடக்கட்டும். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன், சந்தோஷமும் சமாதானம் இயேசுவே என்னுள்ளத்தில் பொங்குதம்மா. சந்தோஷம் இயேசுவே தானமும் என்னுள்ளத்தில் பொங்குதம்மா. போக்கிவிட்டார், பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார் இயேசுவின் நாமத்தில். ஆமென். பாடுங்க, ஒப்பு கொடுத்து. பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார், சர்வ வல்லவர் என் சொந்தமானாம், சாவை வென்றவர் என் ஜீவனானா, சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை எல்லாவற்றையும் வென்று வீட்டெழுதும் பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் தேவன் பரலோகத்தில். உங்களை இன்றைக்கு பேர் எழுதிவிட்டார் என் தேவன்
வாழ்வே நோக்கமெல்லாம் இயேசுவுக்கா வாழ்வதுதான் என் வாழ்வே நோக்கமெல்லாம் இயேசுவுக்கா வாழ்வதுதான் சர்வ வல்லவர் என் சொந்தமானா சாவை வென்றவர் என் ஜீவனானா சர்வ வல்லவர் என் எஜமானர் சாவை வென்றவர் என் மணவாளன் கண்டு கொண்டே ஒரு புதைய பெற்றுக்கொண்டே ஒரு பொக்கிஷம் இயேசுவே. உடைய பிள்ளைகள் இந்த பொக்கிஷத்தும் இயேசுவாகிய பொக்கிஷம் நீர் கொடுத்தீங்கன்னா ஒவ்வொருவரும் இந்த பொக்கிஷமாகிய இயேசுவை கொண்டு போகட்டும். என் ரட்சகர் இயேசுதா என் ராஜா இயேசுதா எல்லாவற்றிலிருந்து விடுவிப்பார். கவலை கண்ணீர் எல்லாவற்றிலிருந்தும் ராஜாதி ராஜாவாய் நின்று சர்வ வல்லவர் என் சொந்தமானா சாவை வென்றவர் என் ஜீவனானா சர்வ வல்லவர் என் எஜமானன் சாவை வென்றவர் என் மணவாளன். ஜெபம் பண்ணுவோமா? நம்மத்தில் ஐயா இருக்கிறாங்க. ஐயா வந்து ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. நல்ல அருமையான தேவ மனுஷன் இந்த நாளில் நம்மத்தில் இருக்கிற அவர் உங்களோட வாழ்க்கையில் அதிசயத்துக்காக செபிப்பாங்க. நம்ம செபித்து முடிக்க போகிறோம். ஜெபம் செய்வோம். Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. கர்த்தரை நோக்கி பார்ப்போம். Hallelujah. இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி அங்கே தேவதூதர்கள் சொன்னார்கள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு என்றால் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயர் விடும்படியாக சொன்னார்கள். இம்மானுவேல் என்றால் அவர் நம்மோடு இருக்கிறவர். அவர் நம்மோடு இருக்கிறவர். இப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார். அந்த தீர்க்க தரிசனமாக ஏசாயா உரைத்தார். அவர் நாமும் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று சொல்லி அங்கே அவர் தீர்க்க தரிசனமாக உரைத்தார். எல்லா தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாகத்தான் அந்த பெத்லகேமிலே பாலகனாக இயேசு கிறிஸ்து அவதரித்தார். சத்திரத்திலே இடமில்லை. இன்றைக்கும் அநேகருடைய உள்ளங்களிலே இடமில்லை இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு. முதலாவதாக நம்முடைய உள்ளத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கும்படியாக நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். இன்னும் பிறக்காத எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் அந்த சுவிசேஷத்தை சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படியாக நாம் அந்த ஊழியம் செய்ய வேண்டும். இன்றைக்கும் நாம் தியானித்தோம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே இரட்சகர், இயேசுவே வைத்தியர். அவர் ஆண்டவராக இருக்கிறார். அவர் ஆவியோடும் உண்மையோடும் இருக்கிறார். அவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வாதமான மாலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே, திருச்சபையின் பிள்ளைகளாகிய நாங்கள் ஒன்று கூடி உடைய நாமத்திலே வந்து அநேக பாடல்களை பாடி துதித்து ஆராதித்தோம். அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. போதகர் மூலமாக நல்ல செய்தியை நீர் எங்களோடு பேசுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களிலே பாவ இருளில், சாப இருளில், பயங்கரமான சூழ்நிலையில், கடன் பிரச்சனை இருக்கிறவர்கள்லாம் உண்டப்பா. ஆண்டவரே, பெரிய வெளிச்சமாகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவரே உடைய உள்ளத்திலே பிறக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த சாஸ்திரிகள் வந்து ஆண்டவரே உம்மை கண்டார்கள், பணிந்தார்கள்.
தங்களை காணிக்கைகளை கொண்டு வந்து படைத்தார்கள் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த விசேஷமாக இந்த பண்டிகை நாட்களுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே, நமக்கு நன்றி செலுத்துகிறோங்க தாவி. இந்த நாளிலும் ஆண்டவரே, புதிய ஆண்டவரே பிள்ளைகள் இந்த நாளிலே வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அவருடைய உள்ளத்திலே பிறக்கும்படியாக நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய குடும்பத்திலே கத்தாவே நீ சமாதானம் விரும்புவாக இருந்து ஆண்டவரே சமாதானத்தை கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே. இன்றைக்கு உலகம் முழுவதும் ஆண்டவரே இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடுகிறார்களப்பா. ஆண்டவரே, இஸ்ரவேல் தேசத்திலே அந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாட முடியவில்லை. அங்கே அவர்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்பட்டபடியினாலே அப்படி இருக்கிறதுப்பா. ஆண்டவரே, உலகம் தரக்கூடாத சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுக்கும்படியாகவே நீர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு போய் துதிக்கிறோமப்பா, நன்றி செலுத்துகிறோமப்பா. மட்டுமல்ல கத்தாவே ஸ்தோத்திரம். இன்னுமாக நாளை தினத்தில் நடக்கிற ஆராதனை வேலைக்காக நன்றி செலுத்துகிறேங்க தாவே. காலையில் நடக்கிற 4 மணி 6:15 மணி ஆராதனையிலையும் உடைய மகிமையின் பிரசனம் இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திரளான ஜனங்கள் இந்த இடத்துல வந்து ஆண்டவரே பாடி துதித்து ஆராதித்து மெய்யான இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஆண்டவரே பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் குடும்பமாக நீர் ஆசீர்வதித்து தரும்படியாக நான் ஜெபிக்கிறோமப்பா. உடைய போதகர் ஐயா நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இவ்வளவு பாரத்தோடு இந்த செய்திகளை கொடுக்குறாங்களப்பா. இந்த பாடல்களை எல்லாம் இவ்வளவு ஒருக்கத்தோடு ஆண்டவரே அர்த்தத்தை புரிந்து கொண்டு பாடுகளப்பா. ஆண்டவரே, அந்த மகனை எடுத்து பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். ஆறுதல் படுத்தும், சமாதானப்படுத்தும் ஆண்டவரே, வல்லமையாக எடுத்து பயன்படுத்த முடியாத ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ரமையான தம்பிக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க முடியாத ஜெபிக்கிறோம். கூட்டங்களுக்கு உதவியாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் எடுத்து பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. வரும் நாட்களிலே கர்த்தாவே இந்த சபை வளர்ந்து பெறுகிற திருச்சபையாக நீர் மாற்ற போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம். துதி கனம் மகிமை எல்லாவற்றும் உமைக்க செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவிடைய நினைக்கும் என்று சதா காலம் நம் அனைவரோடு கூட நிர்மை வழி நடத்துவாராக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அந்த அவருக்கு இயேசுவின் நாமத்திலே நன்றி. ஒரு பாக்கெட் கேலண்டர் உங்கள் கையில் கொடுப்பாங்க, நீங்கள் அதை ஒன்று வாங்கிக்கிடுங்க. புதுசாக வந்தவங்களுக்கு ஒரு கேலண்டர், நம்முடைய சபை கொடுத்த கேலண்டருக்கு நீங்கள் போகும்பொழுது கேக்கு ஒன்று கொடுப்பாங்க. அது மாத்திரம் இல்லை, புதிதாக வந்தவர்களுக்கு நாங்கள் ஒரு சின்ன பரிசு உங்களுக்கு ஒரு தட்டு ஆயத்தப்படுத்தியிருக்கிறோம். அதை இப்பொழுது நாங்கள் கொடுக்குறோம். போகும்பொழுது நல்ல ஒரு அருமையான ஒரு பிரியாணி ஆயத்தம் பண்ணி வைக்கணும். நீங்கள் நல்ல சந்தோஷமாக சாப்பிட்டு தேவனை மயப்படுத்தும்படி அன்பாக கேட்குறேன். அந்த பாக்கெட் கேலண்டர் அதை எடுத்து அவங்க பக்கத்தில் நீங்கள் அந்த பரிசு வாங்க வரும் பொழுது நீங்கள் அதில் கேலண்டர் ஒன்று எடுத்துவிடுங்க. அது ஒரு சும்மா ஒரு ப்ராமிஸ் வேர்ட் போல் அதை எடுத்து அதை கொடுங்களேன். இந்த தட்டு